காங்கேயம் ஜெயகிருஷ்ணா மாடர்ன் ரைஸ் மில் உரிமையாளர் சீனிவாசன் பேசுகிறேங்க. நான் கடந்த 30 வருட காலமாக இந்த தொழிலில் இருக்கேன். 15-16 வருஷத்துக்கு முந்தி எனக்கு கலர் ஷாட்ரு வேணுங்கிறதுனால கோயம்புத்தூர் ஆரஞ்சு கலர் ஷாட்ரு மிஷினரிஸு போட்டேங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிஷினும் போட்டிருக்கேன். அது நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க கூட எனக்கு ஆரஞ்சு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. கடந்த 2 வருஷமாக மில் மிஷினரிஸ் அவங்க தயாரி பண்ணுறது எனக்கு தெரியும். என்னுடைய மாப்பிள்ளைக்கு புதுசாக ரைஸ் மில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு கம்பெனிக்கு போயிருந்தோம். எனக்கு முதல்ல அங்கே அதிக தொடர்பு இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேயே சரி நம்ம மில்லுக்கு புதுசாக போட்டுடலாம். காங்கேயத்துலேயே முறையாக 4 டன் பேடி கிளீனர், 40 HP ஒயிட்னர், 50 HP சில்கி, ஷிஃப்ட்ரு, ரைஸ் டீ ஸ்டோனர், கிரேடர், கலர் ஷாட்ரு, 352 சேனல், பேக்கிங் மிஷின் உட்பட எல்லாமே ஆரஞ்சு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தோம். இப்போ மில் ஆரம்பித்து ரன்னிங் 1 மாதம் ஆச்சு. எல்லா மிஷினுமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆரஞ்சு போட்டதுனால தரமும் நல்லா இருக்குது. திருப்திகரமாக இருக்கிறதுனால ஆரஞ்சு கம்பெனிக்கு வாழ்த்துக்கள். என் பேர் சஞ்சீவ். காங்கேயத்தில் இப்போ தான் சஞ்சீவ் மாடர்ன் ரைஸ் மில் ஒரு புது மில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுதுங்க. 1 இயர் பேக் ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும்போது மாமா ஆல்ரெடி ரைஸ் மில் லைனில் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவரும் காங்கேயத்தில் தான் ரைஸ் மில் ஒன்று வச்சுருக்காரு, ஜெயகிருஷ்ணா மாடர்ன் ரைஸ் மில்னு. ஸோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய மெயின் மிஷினரிஸ், ட்ரையர், பாய்லர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அந்த வகையில் எனக்கு உள்ள மில்லிங் மிஷினரிஸ் பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதில் மாமா ஆரஞ்சு ஒரு 2-3 இயர்ஸாக மில்லிங் மிஷினரிஸ், எலிவேட்டர் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்தாங்க. நானும் போய் ப்ரொடக்ஷன் பிளான்ட்லாம் பார்த்தேன். பார்த்த வகையில் எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. சரி ஒரு ட்ரை பார்க்கலாம் அப்படின்ட்டு மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்க்கல. குவாலிட்டி வைஸும் ப்ரைஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ரன் பண்ணி 1 மந்த் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தெளிவாக வந்திருக்குங்க. நல்லா அவுட் டன் கிடைக்கிது. 4 டன் பிளான்ட்டுங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்தளவுக்கு டன்னேஜ் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டார்டர் 352 சேனலுங்க. ஃபெம்டோ ஷாட்னு லேட்டஸ்ட் மாடல் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவருக்கு கிட்டத்தட்ட 3 டன் எடுத்து கொடுத்தாங்க. மற்றபடி பேக்கிங் மிஷின் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது. லோக்கலில் காங்கேயத்தில் நிறைய மில்லர் பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாமே ஆரஞ்சில் இவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கிடச்சிது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸ் ரைஸ் மில் சார்ந்த மிஷினரிஸ் நிறைய ஆரஞ்சு உள்ளே கொண்டு வரணும். எங்களை போல் ரைஸ் மில்லர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எங்களுடைய விஷ். தேங்க்யூ.